ஏங்க தமிழ்நாட்டிலேங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கு விருதுநகர் மாவட்டம் வத்தியாரிப்பொண்டியம் கூமாப்பட்டி. இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. அவ்வளவு இயற்கை காட்சி இருக்கு. நீங்க பெரும்பாலும் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் எல்லாம் போவீங்க. ஆனா நம்ம கூமாப்பட்டிக்கு வாங்க, எப்படி இருக்குன்னு. ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சி இருக்கு. கூமாப்பட்டியில கோவிலாறு, பெரியார் டேம் இருக்கு, பக்கத்துல அத்திக்கோவில் இருக்கு. அவ்வளவு அருமையானது. வன்மை அப்படியே அவ்வளவு அருமையானது. இன்னைக்கு என்னடானா, இன்னைக்கு என்னை நம்பி சுற்றுலா பயணிகள் வரும் குமாரடி படையெடுத்து வராங்க. ஆனா இன்னைக்கு என்னடானா, பிளவுக்கல் டேம் பெரியாறுல ஒரு கேட்டு திறந்துருச்சு. எப்பயுமே அங்க போவாங்க பயணிகள். இன்னைக்கு தான் காலை மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி வருது. சுற்றுலாத்தலம் மாறி வர தருணத்துல இந்த நேரத்துல வந்து பிளவுக்கல் டேம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்னோட ஊர் வந்து ஒரு சுற்றுலா தலமா மாற என்னோட விருப்பம். அந்த அளவுக்கு எழில்மிகு காட்சி இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, அதீதமான நீர்வீழ்ச்சி இருக்கு. நீங்க வந்து குளிச்சுட்டேனாலே போதுங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கதா இருந்தாலும் சரி அப்படி சரியாயிரும். அவ்வளவு அளவுக்கு இருக்கு. மக்களை சந்தோஷப்படுத்துற மயில் வைக்கிற அளவுக்கு இயற்கை காட்சி இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. பிளவுக்கல் டேம்பு, கோவிலாறு, பெரியாறு, அத்திக்கோவில், உள்ள கேணி இருக்கு. விவசாய பகுதி, அருமையான விவசாய பகுதிங்க. நீங்க வேணா நீங்களே கலாய்வு பண்ணி பாருங்க கூமாப்பட்டி எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்தளவுக்கு கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம்பு, கோவிலாறு, பெரியார் டேம் வந்து சுற்றுலாத்தலமா மாறணும். அதுக்கு இந்த தமிழக அரசாங்கமும் விருதுநகர் மாவட்ட கலெக்டரும் ஒரு நல்ல முடிவெடுத்து எங்க மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தோம்னு நான் நம்புறேன். சுற்றுலா பயணிகளுக்கு உங்களை நம்பி இப்போ வந்தாங்களா? அவங்களாம் என்ன சொல்றாங்க? என்ன மாதிரி விஷயங்களை சொல்றாங்க அவங்க? சுற்றுலா பயணிகள் வந்து ஏங்க உங்களை நம்பி வந்தவங்க ஆனா உள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்றாங்க. நேற்று வரைக்கும் வந்து பிளவுக்கல் டேம்பு, அத்திக்கல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா பிளவுக்கல் டேம்ல ஒரு கேட்டை அடைச்சிட்டாங்க. யாரும் உள்ள அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. யாருமே அலோடு கிடையாது அப்படின்றாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலக அளவுல சுற்றுலாத்தலம் மாற்றுக்கு ஒரு பக்கம் நான் போராடி வந்தாலும் கூட மறுபக்கம் அதிகாரிகள் வந்து அடைச்சிட்டாங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம விருதுநகர் மாவட்ட கலெக்டர் வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பார் நம்புறேன். தமிழக அரசாங்கத்தோட மாநில முதல்வர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை விடுவார் நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்குன்னு உள்ள என்னோட கூமாப்பட்டி மக்களோட பொருளாதார வாழ்வாதாரம் உயர்ந்து வரணும்னா என்னோட கூமாப்பட்டி ஒரு சுற்றுலா தலமா மாறணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தேவை அத்தனை தகுதி இருக்குது. வேணா நீங்களே கலாய் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற என்னங்க? அதனாலதான் நீங்க ட்ரெண்டிங் பண்ணீங்களா? என்னோட கூமாப்பட்டி வந்து இவ்வளவு இயற்கை அருங்காட்சி இருக்கிறத ஏன் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது, அது எனக்கு ஒரு கவலை, தனிப்பட்ட கவலையா இருக்குது. எத்தனை பேர் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் போறீங்கல்ல, ராமேஸ்வரம்னு, ஏன் நம்ம கூமாப்பட்டிக்கு வாங்க. தனி ஐலாண்டுங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும். நீ வந்து நீங்களே பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளவு அருமையா இருக்கும். என்னென்ன அறிவியல் இருக்கு இங்க வந்து மொத்தம் இந்த கூமாப்பட்டியில இங்க கேணியில ஒரு அருவி இருக்குது. கேணி பேர் வந்து ஒரு நிமிஷம் என்னென்ன சொல்லுவாங்க, பேச்சுக்கேணி. பேச்சுக்கேணி இருக்கு. உள்ள பேச்சுக்கேணி வந்து மிக பிரசித்தி பெற்ற பேச்சுக்கேணி, சாதாரண கேணி கிடையாதுங்க. ஆண்டு முழுக்க தண்ணி வத்தாது, அவ்வளவு இருக்கு பேச்சுக்கேணி. அண்டு பக்கத்துல கிழவங்கோயில் இருக்கு. கிழவங்கோயில வந்து கோவிலாறு டேம் இருக்கு, பாத்துக்கோங்க. இங்கிட்டு பேச்சுக்கேணி தான் எங்க கூமாப்பட்டிக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அந்த பேச்சுக்கேணி அவ்வளவு வற்றாத இதா இருக்குது. இந்த நேரத்துல கூமாப்பட்டி நல்ல ட்ரெண்டிங்கா வர நேரத்துல இப்படி கேட்ட அடைச்சு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோட போறது எனக்கு மன வருத்தமா இருக்கு. என்னோட மன வருத்தம் வந்து மீண்டும் பிளவுக்கல் டேம்பை வந்து சுற்றுலா பயணிகள் வர்ற அளவுக்கு நீங்க திறக்கணும்ன்ற ஒரு தாழ்வான வேண்டுகோள். சுற்றுலா பயணிகளுடைய ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க உங்க முயற்சி எடுத்து என்னவா இருக்கும்? என்னை நம்பி வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து அவங்களுக்கு தேவையான இருப்பிட வசதி, தொலைத்தொடர்பு வசதி, தண்ணீர் வசதி எல்லாமே அரசாங்கம் மேம்படுத்தணும். மேற்கொண்டு என்னடானா இந்த பிளவுக்கல் டேம் வந்து தொலைத்தொடர்பு ஏற்படுத்துற அளவுக்கு இங்க உருவாக்கம் கொண்டு வரணும். அதை இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல ஒரு தனித்துவமான சுற்றுலா தலமா கூமாப்பட்டி மாறணும். அது உலகத்துக்கே. ஏங்க எங்க ஊர் கூமாப்பட்டியோட அடையாளமே பிளவுக்கல் டேம்பு தான். அப்படிப்பட்ட பிளவுக்கல் டேம்பு 5 வருஷமா முடங்கி இருக்கு. ஏன் எதனால எனக்கே தெரியல. இப்ப வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் கூட 10 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 10 கோடி ஒதுக்கி இங்க கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம்பை புதுப்பிக்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன்னும் வேலை நடைபெறல. எத்தனையோ பயணிகள், சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாந்துட்டு போறாங்க. ஏங்க உலகத்துக்கே தெரியும் கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுன்னு. அவ்வளவு சுற்றுலா தலம் இருக்குது. தமிழக அரசாங்கமே 10 கோடி ஒதுக்கி இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒன்னும் இந்த பிளவுக்கல் டேம் வந்து பெரியார் டேம் புதுப்பிக்கல. இதை புதுப்பிச்சு ஒரு கூமாப்பட்டி ஒரு சுற்றுலா தலமா மாறணும். எங்களோட மக்களோட பொருளாதாரம் வசதி கொஞ்சம் மேம்படும். விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம் இருக்குது. நீ சுற்றுலாத்தலம் உலக அளவுல ஃபேமஸ் ஆகணும்னா அது எங்க மனதார நினைச்சுக்கிறேன். கூமாப்பட்டி வந்து பிளவுக்கல் டேம்பு 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அந்த 10 கோடி ஒதுக்கி 6 மாசம் ஆச்சு. இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்களே போய் கலாய் நேரடியா பண்ணுங்க. என்ன நடக்கு ஏது நடக்கு நீங்க தமிழகத்துல பத்திரிகை துறை மேற்று அரசு அதிகாரி நீங்க பாருங்க. கூமாப்பட்டியில 10 கோடி ஒதுக்கி இருக்காங்களா 6 மாசம் ஆச்சுல, என்ன பண்ற நீங்க பாருங்க. ஒரு நடவடிக்கை இல்லை. இதை நான் மனதார பாக்குறேன். உள்ள இருக்கு. இது மீண்டும் பிளவுக்கல் டேம் வந்து சுற்றுலாத்தலத்தை புதுப்பிச்சு மக்கள் சுற்றுலாத்தலமா அறிவிக்கணும். இந்த சுற்றுலாத்தல பயணிகளுக்கு தேவையான இருப்பிட வசதி, தங்கு வசதி,
தொலைத்தொடர் வசதி எல்லாமே அமைச்சு கொடுக்கணும்னு நான் மனதார வேண்டேன். எனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நம்புறேன்.